தைரியம். அன்பார்ந்தவர்களே, அரசர் ஒருவர் இருந்தார். அதிகாலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பது அவரது அன்றாட வழக்கம். ஒரு நாள் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு பதில் ஒரு யாசகனின் முகத்தில் விழித்து விட்டார். அதனால் கோபத்தோடு அரண்மனையின் மாடியில் இருந்து கீழே இறங்க திரும்பிய போது அவரது தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துவிட்டது. கோபமடைந்த அரசர் அந்த யாசகனை இழுத்து வர செய்து தூக்கிலிட கட்டளை பிறப்பித்தார். அந்த யாசகன் அந்த தீர்ப்பை கேட்டதும் கலங்கவில்லை, மாறாக கலகலவென சிரிக்க தொடங்கினான். அரசருக்கு மேலும் கோபம், அங்கிருந்தவர்களுக்கும் ஆச்சரியம். அப்போது அந்த யாசகன், அரசே, என் முகத்தில் நீங்கள் விழித்ததால் உங்களுக்கு சிறு காயம் மட்டுமே, ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழித்ததால் என் உயிரே இப்போது போக போகிறதே, அதை எண்ணி சிரித்தேன் என்றான். அரசன் தன் தவற்றை உணர்ந்து தலை குனிந்தான். தண்டனையையும் ரத்து செய்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு கோலை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். புனித பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1வது அதிகாரம் 7வது இறை வசனம். தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபெயர். அது இல்லை என்றால் சமயத்தில் உயிரை கூட நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விடும். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. 118வது திருப்பாடல் 13, 14வது இறை வசனங்கள். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.